அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை புயல் வேகத்தில் தொடர்பு கொள்ள மிகவும் எளிமையான ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ரொம்பவுமே பழமையான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லானது இந்த ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, நண்பர்கள், காதலர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்ண முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். கரண்டா நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்காக, அதாவது தொடர்பு கொள்வதற்காக ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க சேர்க்க வேண்டாம். அட் பிரசன்ட் எந்த ஒரு மெத்தடுமே நீங்க யூஸ் பண்ணலனா இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேறு காரணங்களுக்காக, அதாவது வேறு ஏதாவது தேவைகள் கோரிக்கைகளுக்காக நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்றீங்கன்னா இந்த மெத்தடையும் சேர்க்கலாம், தவறு கிடையாது. குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடோ அல்லது தாந்திரிக முறைகளையோ நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா மட்டும்தான் இதை சேர்க்க வேண்டாம். இதனுடைய பெயரே ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அதனால நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 7 நாட்கள் வரை 7 டேஸ் வரைக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இன்னும் சொல்ல போனால் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நைட் டைம்ல தூங்க போறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த டைம்ல நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க தூங்கணும். தூங்காம இருந்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். உங்களுடைய எல்லா வர்க்கையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை நீங்க முடிச்சதற்கு பிறகு மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது பாட்டு கேட்கறது, டிவி பார்க்கறது, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுன்னு எந்த விதமான ஆக்டிவிட்டிலையும் நீங்க ஈடுபடக்கூடாது. உடனே நீங்க தூங்கணும். அதனால தாங்க நான் சொல்றேன், எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டு தூக்கம் வருவதற்கு முன்பு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. உட்காந்துட்டு இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. படுத்துட்டே தாங்க ஃபாலோ பண்ணணும். முதல் 2 நிமிடங்கள் உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். கரெக்டா 2 நிமிஷம்னு கிடையாதுங்க. உங்களுடைய உடலும் மனமும் அமைதியாகும் வரை மூச்சை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டுத்தையுமே கூர்மையா கவனிக்கணும். வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. கவனம் வேற எங்கேயாவது போனாலும் கூட மூச்சை கவனிக்கணும் அப்படின்ற கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய மூச்சை நீங்க கவனித்தாலே போதும். எண்ணங்கள் எல்லாம் அடங்கி அமைதியான ஒரு நிலை ஏற்படும். உடலும் மனமும் ரொம்ப மென்மையா லைட்டா இருப்பதை போல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் வருவதை போல உணர்வு ஏற்படும். ஆனால் தூங்கிட கூடாதுங்க. கண்கள் எல்லாம் சொக்கி போற மாதிரி ஒரு நிலை வரும். கொஞ்சம் விட்டா நீங்க நல்லா தூங்கிடுவீங்க. சோ அந்த ஸ்டேட் தாங்க ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். நம்முடைய உணர்வுகளை உடனடியாக கிரகிக்கும். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல இதை நம்ம பார்த்திருக்கோம். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த தூக்க மயக்க நிலையை கரெக்டா நம்ம பயன்படுத்தணும். சரிங்க, இப்ப அந்த தூக்க மயக்க நிலை வந்ததற்கு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வருவதை அப்படியே நீங்க மனக்கண்ணால இமேஜின் பண்ணணும். இந்த இமேஜினேஷன் ரொம்பவுமே துல்லியமாக இருக்கணும். அவங்களுடைய பெயரை நீங்க எப்படி சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். சோ அவங்க கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னா அந்த மொபைல் எப்படி ரிங் ஆகும், அவங்களுடைய பெயர் எந்த ஃபாண்ட்ல தெரியும், இதையெல்லாம் நீங்க ரொம்ப நுட்பமா நோட் பண்ணி வச்சுக்கணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்துச்சுன்னா தனியா ஒரு ரிங்டோன் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த ரிங்டோனை கூட நீங்க ஃபீல் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய கற்பனை ரொம்பவுமே தத்ரூபமாக இருக்கணும்.
இருக்கணும். மனக்கண்ணால் அதை நீங்க பார்ப்பது மட்டும் கிடையாதுங்க. அவங்க கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையும் நீங்க வெளிப்படுத்தணும். அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்களுடைய மொபைல் அடிக்கிறத உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறீங்க. அவங்க கிட்ட இருந்து கால் வருவதனால நீங்க ரொம்பவுமே சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. சோ இதையெல்லாம் நீங்க எக்ஸாக்ட்டா கொண்டு வரணும். உங்களுக்கு தூக்கம் வரும் வரை நீங்க ரிப்பீட்டடா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முழு கவனத்துடன் இதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இத்தனை நிமிடங்கள் தான் இந்த கற்பனையை செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு தூக்கம் வரும் வரை இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரியான தூக்க மயக்க நிலையில இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு தூக்கம் வரும். சோ இந்த டெக்னிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுவது சரியான தூக்க மயக்க நிலை மற்றும் கற்பனை திறன். இந்த ரெண்டுத்தையுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த நிமிடமே உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வரும். குறைந்தபட்சம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவது உங்களுக்கு அனுப்புவாங்க அல்லது ஏதாவது ஒரு வழியில உங்களை தொடர்பு கொள்வாங்க. இமேஜினேஷன் பவர் இல்லாதவங்க மற்றும் தூக்க மயக்க நிலையில கொஞ்ச நேரம் இருக்க முடியாதவங்க இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க. பட் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். உங்களை நீங்க எந்த அளவிற்கு அமைதியா ரிலாக்ஸ்டா வச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஸ்லீப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ல குறிப்பிட்ட நபரை கால் பண்ண வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். கரெக்டான தூக்க மயக்க நிலைக்கு போகணும். அதாவது ஆல்பா ஸ்டேட்டுக்கு போகணும். அந்த நிலையில இருந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தத்ரூபமாக நம்ம கற்பனை செய்யணும். அதே நேரத்தில் அந்த விஷயம் உண்மையிலே நடக்கும் பட்சத்தில் எந்த அளவிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நம்ம வெளிப்படுத்துவோமோ அந்த உணர்வு நிலைகளையும் நம்ம வெளிப்படுத்தணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. ஒரு கார் வாங்குவது உங்களுடைய லட்சியமாக இருந்தால் உண்மையிலேயே நீங்க கார் வாங்கிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஓனர்ஷிப்பை நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த காருக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருப்பது போல அல்லது டிரைவ் பண்ணுவது போல நீங்க இமேஜின் பண்ணணும். அந்த கற்பனை உயிரோட்டமா இருக்கணும். உங்களுடைய விஷுவலைசேஷன்ல அந்த காரினுடைய கலர், சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்டியரிங்னு எல்லா விஷயத்தையுமே நீங்க நுட்பமா கற்பனை செய்யணும். நீங்க நினைச்ச காரை வாங்கிட்டீங்க, அதை நீங்க டிரைவ் பண்றீங்க. அப்போ எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அந்த உணர்வு நிலையை நீங்க வெளிப்படுத்தணும். இது போல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க இதே போல கற்பனை செய்யுங்க. சரியான நேரத்தில் அது நடக்கும். இப்ப நம்ம பார்த்த டெக்னிக்கை அதிகபட்சம் 7 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா அப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க நிறுத்திடுங்க. 7 நாட்களுக்கு நீங்க கண்டினியூ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்த முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அவங்க உங்களுக்கு கால் பண்ணதற்கு பிறகும் கூட நீங்க ஷேர் பண்ண கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.